மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை திபி தினி வீட்டு சமையல். சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இங்கே நான் ஒரு கப் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொன்னிறம் வரைக்கும் வறுத்துக்கிறேன். சேமியா நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, சீரகம், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு கை ஃப்ரோசன் பட்டாணி இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடுறேன். பட்டாணி ஒரு ஆஃப் பாயில் ஆகிடும். இப்போ பட்டாணி வெந்துருச்சு. இப்போ நான் இங்கே 1½ தக்காளி போல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பட்டாணி ஆஃப் பாயில் ஸ்டேஜுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கப் சேமியாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். இப்போ சேமியா போட்டு சேமியா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சேமியா ரெடி. நான் இங்கே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி சேமியாவை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வருது. இப்போ நான் அதை ஒரு தட்டில் மாற்றி சர்வ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.